எது சமுதாயத்துக்கு தேவையோ, எது ரொம்ப ரொம்ப தேவையோ அதை கவனிச்சு பண்ணணுங்கிறதுடைய ஒரு பாகமாக இந்த இடத்துல இவ்வளவு குறைச்ச காலத்துல சீக்கிரமாக எல்லாம் நல்லா கட்டி எல்லாம் காமிச்சார். எல்லாம் பாத்திரங்கள், எல்லாம் பண்டங்கள், எல்லாம் என்னென்ன இருக்கு எல்லாம் இப்போ மேல அதெல்லாம் காமிச்சுட்டு தான் வந்தார். எல்லாம் சௌரியமா இருக்கு. இன்னும் ஒன்று ரெண்டு இது என்ன விட்டு போயிருக்கோ அது நான் தேடி பார்த்தேன். அது அஞ்சலை பெட்டி, அது பொம்நாட்டியல் விஷயம். அது மற்றதெல்லாம் கரண்டி மற்றதெல்லாம் தயார் பண்ணிட்டோம், டம்ளர் அதெல்லாம் தயார் பண்ணிட்டோம், கிண்ணம்லாம் தயார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் நம்பர் எல்லாம் போட்டு மாறிடக்கூடாது, இடம் மாறிடக்கூடாது, அதுவும் மாறிடக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி நல்ல விதமாக எல்லா சௌரியம் உட்காந்து பண்ணணும்னா உட்காந்து பண்ணலாம். கொஞ்சம் சௌரியம் இல்லாதவான்னா கொஞ்சம் சேர்கள் போட்டு அப்படி சௌரியம் பண்ணி நம்மளுடைய சாஸ்திரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால இந்த நல்ல முயற்சி பண்ணியிருக்க. இந்த கரிசலாங்கண்ணி வேற என்னெல்லாம் இருக்கோ, கருப்பு துளசி, இதெல்லாம் பக்கத்து கிராமங்கள்லாம் விளைவிச்சு அதுக்கெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் பண்ணணும். மொத்தத்தில் அது உபநயனமாக இருக்கட்டும், விவாகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி அனுஷ்டானங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய 40 சம்ஸ்காரங்கள் என்ன இருக்கோ அதுக்கு வேணுங்கிற ஹோமம், பூஜை, இந்த மாதிரி சாதங்கள்லாம் பண்ணுறது எல்லாத்துக்குமே திரவியங்கள், சமித்துகள், இலைகள் எல்லாத்தையும் நாம் இங்கே பண்ணக்கூடியது இங்கே பண்ணலாம். சுற்றி கிராமங்கள் என்ன இருக்கோ அங்கே யார் விவசாயம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காளோ அவள்கிட்டேருந்து புஷ்பங்கள் எல்லாம் வரவழைச்சு எல்லாம் பண்ணலாம். ஆக நம்மளுடைய தர்மம் இந்த தட்சிண தேசத்தில் பெரிவாளுடைய முயற்சி, பெரிவாளுடைய அனுகிரகத்தினால நிறைய நடந்துட்டு இருக்கு. அதனால எது விட்டு போயிருக்கோ, எது பட்டு போயிருக்கோ அதில் கவனம் செலுத்தணும்.